வணக்கம். சுதேசி மக்கள் நீதி கட்சி மீண்டும் ஒரு கருத்தை வழங்குகிறது. இன்று தமிழகத்தில் சட்டம், நீதி, காவல் மூன்றும் மக்களை பாதுகாப்பதற்காகவும் மக்கள் மிக சிறந்த முறையில் நிம்மதி பெருமூச்சுடன் வாழ்வதற்காகவும் இந்த மூன்று துறைகளையும் அரசு மக்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்றைய தேதியில் சட்டம், நீதி, காவல் மூன்றும் மக்களிடம் எந்த கருத்துக்களையும் கேட்காமல் சுயநலமாக பல அதிரடி முடிவுகளை எடுத்து மக்களை மிகப்பெரிய வேதனைக்கு உள்ளாக்கி பலவித இன்னல்களை இழுத்து மனிதனுடைய கலாச்சாரத்தை வெறுப்பின் விளிம்புக்கு தள்ளுகிறார்கள். இதை தடுக்க வேண்டும். இளைஞர்களே, உங்கள் கையில் செல்போன் இருக்கிறது. பலவித கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் நுண்ணதமான அறிவாற்றலும் உங்களிடம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது காவல்துறை அந்த நிறுவனங்களில் செய்யக்கூடிய தவறுகள் அத்தனையும் காவல்துறையினர் அதை விலக்கி விடுகிறார்கள். ஆனால் பொதுமக்களில் என்ன தவறு செய்தாலும் அந்த தவறை திருத்துவதற்கான முயற்சியை எடுப்பதில்லை. ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளும் அந்த துறை சார்ந்த காவலர்களை மட்டுமே பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். வெளியில் நடக்கும் தவறை இந்த காவல்துறையினுடைய இலாக்காவை பாதுகாப்பதற்காக கூடவே வேலை செய்யக்கூடிய காவலர்களுக்கு ஆதரவாக உயர்நிலையில் உள்ளவர்கள் ஆதரவு கொடுத்து அவர்கள் செய்யும் தவறை தட்டி கேட்பதில்லை. ஆனால் இந்த காலகட்டங்களில் இளைஞர்களாக இருக்கக்கூடிய உங்களால் மட்டுமே இதை சரி செய்ய முடியும். நீங்கள் சரி செய்யும் பட்சத்தில் இந்த சட்டம், நீதி, காவல் மிகப்பெரிய ஒரு உயர்விடத்தில் இருக்கக்கூடிய சர்வாதிகார போக்கை கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு நிறுவனங்களாக செயல்பட்டு வருகிறது. இதை யாரும் எதிர்கொண்டாலும் அவர்களுடைய வாழ்வாதாரங்களை சீரழித்து சின்னாபின்னமாக்கி விடுகிறார்கள். ஆனால் இந்த சுதேசி மக்கள் நீதி கட்சியில் நான் பொதுச் செயலாளராக இருக்கிறேன். கண்டிப்பாக இந்த மூன்றுக்கும் சிறந்த சவுக்கடி கொடுக்கும் நிலைமையை என்னால் செய்ய முடியும். அதற்கு நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து என்னோடு வர வேண்டும். வெளியில் நடக்கும் தவறை விட மக்களோடு மக்களாக இருந்து மக்களிடம் நடக்கும் தவறை விட இந்த சட்டம், நீதி, காவல் மூன்றிலும் நடக்கும் தவறுகள் மிக பெரிய அளவில் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இதை அழிப்பது நம்மால் மட்டுமே முடியும். புரட்சிகரமான ஒரு செயலில் இறங்கினால் ஆளும் வர்க்கத்தினர் நல்லது செய்ய வந்த ஒரு உணர்வாளர்களை அழிக்க முற்படுகிறது. ஆனால் இந்த அழிவு என்பது ஒரு சில பேருக்குத்தான் ஏற்படுமே தவிர நாட்டில் உள்ள அனைவருக்கும் அவர்களால் கொடுக்க முடியாது. ஆனால் ஒருவருக்கு சமூக சிந்தனை இருந்து அந்த சிந்தனையின் அடிப்படையில் பொதுமக்களுக்கு சேவையின் அடிப்படையில் சட்டம், நீதி, காவல் மூன்று பேர் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டினால் அது அவர்களுக்கு சர்வாதிகார போக்கில் இருப்பதனால் யூகோ பிரச்சனையில் அந்த நபருக்கு மிகப்பெரிய தண்டனைகள் வழங்குகிறார்கள். உண்மையிலேயே அதிகாரம் அவர்கள் கையில் இருப்பதனால்தான் அந்த செயலை செய்கிறார்கள். இவர்களுக்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? மக்கள் செய்யும் தவறை விட இந்த மூன்று துறைகளிலும் மிகப்பெரிய தவறுகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதை யார் தடுப்பது என்ற கோணத்தில் இன்றைய இளைய சமுதாயத்தினர்கள் நமக்கு எதற்கு வம்பு என்று ஒதுங்கிக் கொள்கிறார்கள். கண்டிப்பாக இந்த நிலைமை நீடித்து கொண்டே போனால் உங்களையும் பாதுகாக்க முடியாது. உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய உங்களுடைய வம்சாவளியினர், அதாவது வாரிசுகள், மிகப்பெரிய வேதனையை அடைய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர்கள்
பின் சந்ததியினர் நன்றாக இருப்பார்கள் என்ற உணர்வோடு சுதந்திரத்திற்கு பாடுபட்டார்கள். ஆனால் இன்று எங்களுடன் நீங்களும் இணைந்து வந்து இந்த சட்டம், நீதி, காவல் மூன்றையும் மிக சிறந்த வல்லமை நிறைந்த துறையாக மாற்றுவதற்கு நமது உழைப்பு வர வேண்டும். யாரையும் எதிர்ப்பதற்காக இந்த கருத்துக்களை பதிவு செய்யவில்லை. அங்கு நடக்கும் தவறுகளை சுட்டிக்காட்டும் போது அந்த ஜனநாயக உரிமை பாதுகாக்கப்படும். அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய வம்சத்தோடு சேர்ந்துதான் அவர்களுடைய குழந்தைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு கிடைத்தது சட்டம், நீதி, காவல் மூன்றிலும் பணிபுரிந்தவர்களுக்கு கிடைத்த வேலையை போல் அவர் குழந்தைகளுக்கும் எதிர்காலத்தில் கிடைக்குமா என்றதை நல்ல அறிவுள்ளவன் சிந்தித்தால் தவறுக்கு முன்னின்று ஒரு அதிகாரம் வழங்க மாட்டான். அந்த தவறை திருத்துவதற்கும் தவறு செய்தவருக்கு மிகப்பெரிய தண்டனையும் கொடுப்பதற்கு முன் வருவான். அப்படி ஒரு சிந்தனையை உருவாக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இந்த சுதேசி மக்கள் நீதி கட்சியும் வருங்கால இளைஞர்கள் இளைஞர்களையும் நாங்கள் ஆதரவு கேட்டு இதன் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். சற்று நிதானமாக சிந்தித்து யோசித்து பாருங்கள். நாங்கள் சொல்லும் கருத்துக்கள் அனைத்தும் உங்கள் மனதில் சுகமாக வாழ்வதற்கு ஒரு வழிமுறையை உருவாக்குவதற்கு தூண்டுதலாக இருக்கும். அதற்காகவே உங்களை அன்போடு அழைக்கின்றோம். எங்களோடு இணையுங்கள். சுதேசி மக்கள் நீதி கட்சியின் மூலமாக மாபெரும் மனுநீதி சோழனின் தீர்ப்புக்கு ஏற்றாற்போல் இந்த சட்டம், நீதி, காவல் மூன்றையும் நம்மால் சரி செய்ய முடியும் என்பதை உங்களிடம் தெரிவித்து உங்களுடைய பொற்கரங்களின் ஆதரவை நான் வரவேற்கிறேன், அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. எங்களுடன் நீங்களும் இணைந்து வந்து நல்லது செய்ய வந்த உணர்வாளர்களை அழித்து விடுகிறார்கள். வணக்கம். சுதேசி மக்கள் நீதி கட்சி இந்த கட்சியின் பொதுச் செயலாளர் கப்பல் KS ராஜேந்திரன் உங்களிடம் பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டுள்ளேன். தற்போது ஒரு தகவலை உங்களுக்கு வழங்குகிறேன். இன்றைய தேதியில் வருமான வரித்துறையை பற்றி சில கருத்துக்களை உங்களிடம் கூற வருகிறேன். அரசியல்வாதிகள் பல கோடி ரூபாய் சம்பாதித்திருக்கிறார்கள் என்ற விஷயம் மத்திய அரசுக்கும் தெரியும், இந்த வருமான வரித்துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் தெரியும். ஆனால் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்காரனும் பல்லாயிரம் கோடி ரூபாய் வைத்திருக்கிறார்கள் என்ற முழு உண்மையும் அனைவருக்குமே தெரியும். படித்த இளைஞர்களே, இளைஞர்களே, உங்களுடைய அறிவாற்றலுக்கு முன்னால் இந்த பல்லாயிரம் கோடி வைத்துள்ள அரசியல்வாதிகள் முன்னாடி நிற்க முடியாது. கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு முன்னால் இவர்களுடைய சதித்திட்டத்தை நீங்கள் முறியடிக்க முடியாது. ஒன்று மட்டும் நிச்சயமாக உங்களுக்கு கூற விரும்புகிறேன். இந்த வருமான வரித்துறை ஒரு அரசியல் கட்சியை கண்காணிப்பதும் இல்லை. அவனுடைய கணக்கில் ஒரு 2 கோடி காட்டிக்கொண்டு 200 கோடி ரூபாய் செலவழிப்பான். இதையும் இந்த மத்திய அரசும் வருமான வரித்துறையும் பார்த்து கொண்டிருக்கும். அந்த 2 கோடி ரூபாயை சரி என்று கணக்கில் ஏற்றுக்கொள்ளும். இது தவறு. ஒவ்வொருவனும் அந்த 200 கோடி ரூபாயை எப்படி கொண்டு வந்தான், யாரிடம் வந்து இருந்தது, இது எவ்வாறு இவர்கள் அக்கௌண்டில் மாற்றம் செய்யப்பட்டது என்ற கருத்துக்களை இதுவரை யாரும் கண்டுபிடித்ததில்லை. இப்படியே ஒவ்வொரு உயர் பதவியில் உள்ள மக்களை காக்க வேண்டிய அரசு பொதுத்துறையும் மத்திய அரசும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் இளைய தலைமுறைகள் எப்படி வாழ முடியும், பொருளாதாரத்தில் எப்படி முன்னேற முடியும், அவர்களுடைய தேவைகளை எவ்வாறு பூர்த்தி செய்ய முடியும்? ஏன் இதை பற்றி
ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் சிந்திப்பதில்லை. நீங்கள் புத்திசாலித்தனம் இல்லாமல் இருப்பதனால்தான். உங்களிடம் அறிவு ஏராளம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தால் அவர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் ஓடிவிடுவார்கள். அரசியல் கட்சியை நடத்துபவர்கள் இதுவரை என்னென்ன ஊழல் செய்திருக்கிறார்கள் என்ற விஷயங்கள் அனைத்தும் மத்திய அரசுக்கும் தெரியும், வருமான வரித்துறையினருக்கும் தெரியும், நீதிமன்றத்துக்கும் தெரியும், மாநில மனித உரிமை ஆணையத்திற்கும் தெரியும். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் எல்லாருமே பெரிய திருடர்கள். இந்த பெரிய திருடர்கள் அரசியல் கட்சி நடத்தக்கூடிய சிறிய திருடர்களை பார்ப்பதில்லை. சிறிய திருடர்களை ஒழுங்குபடுத்தினால் பெரிய திருடர்கள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற சிந்தனை அவங்க எண்ணத்தில் உருவாகியிருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டங்களில் இளைஞர்களே சிந்தித்து பாருங்கள். சாதாரண விஷயங்களுக்காக பல்லாயிரம் கோடி ரூபா செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கிருந்து வந்தது? ஒரு அரசியல் கட்சி நடத்துபவன் மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை செய்வதற்கு முன் வர வேண்டுமே தவிர இந்த அரசியல் கட்சியினுடைய செயல்பாடுகளை வேலித்தனமாக வெட்டித்தனமாக அழித்து கொண்டு போயிருக்கிறான். ஒவ்வொரு விஷயங்களாக சிந்தியுங்கள் இளைஞர்களே. சுதேசி மக்கள் நீதி கட்சி உங்களுக்காக போராட தயார் நிலையில் உள்ளது. விரைவில் எங்களுடன் இணையுங்கள், மிகப்பெரிய ஆதரவை வழங்குங்கள். மாபெரும் மாற்றத்தை எங்களால் கொண்டு வர முடியும். 40 வருடங்களாக செய்த அக்கிரமங்களை தட்டி கேட்க முடியும். ஒத்துழைப்பு கொடுங்கள், இணைந்து எங்களுடன் வாருங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.